ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஃபெஸ்ட் ஆஃப் மவுண்ட் யோகா அப்படிங்கிற மான்வா சாப்டர் 1 to 10 தான் இப்படியில் பார்க்க போகிறோம். அண்ட் முரியம் ஸ்டைல் மான்வா போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கப்ப தான் நம்மளோட கோசு அப்படிங்கிற மான்வாவை இன்னொரு சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ நானும் இப்போ அதை கண்டினியூ பண்ணா கண்டிப்பாக 2 பேருக்குமே வியூஸ் ஒழுங்காக போகாது. ஸோ அதனால தான் போல் வச்சு இந்த மான்வாவை இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வெறும் முரியம் மான்வா அப்படிங்கிறனால மட்டும் செலக்ட் பண்ணலை. ஏன்னா இந்த மான்வாவோட ஸ்டோரி லைன் சும்மா வேற லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. And உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க டைம் மிஸ் பண்ணாம நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கேங்கை தான் காமிக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த இந்த பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கவும் அந்த கேங்கோட லீடரோட கையில் இருக்கிற சூப் அப்படியே ஆட ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்ன சத்தம் இது, ஏதாவது ஒரு படை நம்மளை அட்டாக் பண்ண வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். தூரத்தில் ஒரே புகை மூட்டமாக இருக்கு. இதை பார்த்துட்டு கேங்கோட லீடரும் எனக்கு ஏதோ தப்பா படுத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். தூரத்துலேருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் அவனோட குதிரையை எடுத்துட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவனை பார்க்கறதுக்கு ஒரு டீமன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் வர வரதான் எல்லாருக்குமே தெரியுது அவனுக்கு ஒரு கால் தான் இருக்கு, இன்னொரு கால் நோண்டி அப்படின்னு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கவான். அவன் அந்த கேங்கோட லீடருக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். இதை பார்த்துட்டு அந்த கேங்கோட லீடரும் ஒரு நொண்டி காலை வச்சுக்கிட்டு அதுவும் என்னோட வழியில குறுக்க நிற்கிறியா அப்படின்னு கேட்கவும், பட் ஆனால் அவன் எதுவுமே பேசாம அவனோட கையை மடக்கிட்டு காலை வச்சு தரையில அழுத்தி வேகமா வந்து ஒரு பஞ்சை விடவும் அதை தடுக்கிறதுக்காக அவனை ஒரு பஞ்ச் பண்ணவும் இப்போ இந்த 2 பஞ்சுமே ஒரு பயங்கரமான பிளாஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்லயும் உலகத்தை அதிர வச்ச மவுண்ட் யோகாலேருந்து வந்த ஒரு அரக்கனோட வரலாறா மாறின கதை த ஃபெஸ்ட் ஆஃப் மவுண்ட் யோகா அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட இப்போ எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. மனுஷங்களோட அரக்க குணம் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர ஆரம்பிச்சது. அவங்களோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அரக்க குணம் இருக்கிறவங்க எல்லாருமே ஜங்கோனை எதிர்த்து போர் செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி பல வருஷமா 2 நாட்களையும் பயங்கரமான போர் தொடர்ந்துகிட்டு இருந்தது. இப்படி நடந்த போர் ஒரு வழியா 3 வருஷத்துக்கு அப்புறம் முடிவுக்கு வந்தது. ஜங்கோன் அரக்க குணம் இருக்கிற எல்லாரையுமே தோக்கடிச்சு பூமியில திருப்பி ஒரு அமைதியை கொண்டு வந்தது. ஆனா இந்த போர்ல தேவையில்லாம அப்பாவி உயிர்கள் நிறைய பறி போயிருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண கொஞ்சம் பேரை தான் காமிக்கிறாங்க. அண்ட் அவங்க தான் மவுண்ட் யூஹாவோட ஒரு பாதுகாவலர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்க இப்ப அங்க லீடர் மாதிரி இருக்கிற ஒருத்த வரும். இந்த அரக்கர்களை எதிர்த்து போர் புரிஞ்சதுல நம்ம மவுண்ட் யூஹா எக்கச்சக்க விஷயத்தை இழந்திருக்கு. பல உயிர்களை தியாகம் பண்ணியிருக்காங்க. மனித இதயம் அப்படின்னு இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த டீமோட லீடர் சொல்லிக்கிட்டு இருக்கவன் பின்னாடி நிக்கிற ஒரு ஆளும் ஏன் இப்ப நடந்து முடிஞ்ச கதையை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தள்ளுங்க நான் முன்னாடி வந்து சொல்றேன் அப்படின்னு முன்னாடி வந்து பார்த்தா தெரியுது எக்கச்சக்க வில்லேஜர்ஸ் இறந்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு அவரும் யார் இந்த அப்பாவி வில்லேஜர்ஸை கொண்டது அப்படின்னு ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்கவும் அங்க இருக்க இன்னொரு ஆளும் இது கண்டிப்பா ஒரு பேண்டிட் குரூப்போட வேலையை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் ரீசெண்டா இங்க ஒரு பேண்டிட் குரூப்போட குதிரையை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆள் வந்து சொல்லவும் இப்படி கொலை பண்ணி போட்டிருக்க பார்த்துட்டு ஷாக்ல இருந்த அவருமே ஷாக்லயே பார்த்துக்கிட்டு இருக்க திடீர்னு அவருக்கு மட்டும் ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்கற மாதிரி இருக்கு. அவருமே அவர் லீடரை பார்த்து எனக்கு ஏதோ இந்த இடத்துல தப்பா படுத்து இங்க எனக்கு ஏதோ வாய்ஸ் கேட்டது அப்படின்னு சொல்லவும் இங்கதான் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, அங்க எதுவும் இருக்காது அப்படின்னு லீடர் சொல்லவும் அதுக்கப்புறம் எனக்கு கண்டிப்பா தெரியும் இங்கதான் எனக்கு சத்தம் வந்துச்சு, இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருக்கிற கட்டை எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது உள்ள ஒரு ஆள் இருக்கான் அப்படின்னும் அது மட்டும் இல்லாம அந்த பையன் உயிரோட இருக்கான் அப்படின்னு அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த கேங்கோட லீடரும் எப்படி இந்த கொடூரமான இடத்துல இவன் சர்வே பண்ணா அப்படின்னு அவருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அண்ட் இந்த பையன் வேற யாரும் இல்ல, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவருமே நம்ம ஹீரோவை தூக்கிட்டு உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு, உன் உடம்பு ஃபுல்லா இப்ப காயமா இருக்கு அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இப்ப நம்ம ஹீரோட வாயிலிருந்து இப்ப ரத்தமா ஊத்திக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த கேங்கோட லீடரும் ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் தான் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பையன் அப்படின்னு அவருமே பயங்கரமா ஷாக்லயே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ண 5 வருஷம் கழிச்சு தான் நம்ம காமிக்கிறாங்க. இப்போ ஒரு மலையை தான் காமிக்கிறாங்க. இந்த மலையை பார்க்கறதுக்கும் ஒரு சொர்க்கத்துல இருக்கிற ஒரு மலை மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த மலையை பார்க்கறப்ப ஒரு தாமரை பூ மாதிரி இருக்கிறதுனால இந்த மலையோட பேரும் யோங்வாங் பூ அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் தான் காமிக்கிறாங்க. ஒரு பையன் இப்ப படி ஏறிக்கிட்டு இருக்கான். அவனும் ஒரு பழைய 100 படி ஏறியாச்சு அப்படின்னு போயிட்டு இருக்கவன் யார் அந்த பையன் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவனால சுத்தமா முடியலனாலும் அவன் கால் பயங்கரமா வலிச்சா கூட பட் இதெல்லாம் கண்டுக்காம இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, ஐ கேன் என்னால முடியும் அப்படின்னு அவனுமே இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ நடந்துகிட்டு இருக்கத இன்னொரு ஆளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவரும் என்னால கூட இவனை நிறுத்த முடியல, 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் ஃபர்ஸ்ட் இவனை மீட் பண்ணேன், டேம் ஹோ அப்படின்னு. இப்பதான் அவர் நம்ம ஹீரோட பேரே சொல்றாரு. நம்ம ஹீரோட பேரு டேம் ஹோ, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம ஹீரோ ஆக்சுவலா இந்த மவுண்ட் யூஹாவோட எல்டரா இருந்த மாஸ்டர் டேம் ஹோ இவான் ஷோ மீட் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து நம்ம ஹீரோ ஒரு நாள் விடாம இந்த மவுண்ட் யூஹாவை டெய்லியுமே ஏறிக்கிட்டு இருக்கான். அண்ட் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த மவுண்ட் யூஹாவை ஏற போறேன் அப்படின்னு சொன்னப்ப கண்டிப்பா முடியாது, இவன் என்ன பைத்தியமா அப்படின்னு சொன்னவங்க தான் நிறைய பேரு. ஏன்னா பெரிய பெரிய கோசா கூட இந்த மலை ஏறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏன்னா 100 படி இருக்கிற இந்த மலை ஏறதுக்கு ஒரு நொண்டி கால் வச்சிருக்கிற ஒருத்தவனால கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லவும், ஏன்னா சாதாரண கால் வச்சிருக்கிறவங்களாலேயே மவுண்ட் யூஹாவை ஏற முடியாது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ கண்டினியூஸா அந்த மலையை ஏற ஆரம்பிச்சிருக்கான். என்னதான் பயங்கரமான குளிர் வீசினா கூட அவன் மலை ஏறது மட்டும் நிறுத்தவே இல்லை. அப்படிதான் ஒரு நாள் உடம்ப முடியாம படுத்த படுக்கை ஆயிட்டான். இவன் அன்னைக்கு அவனால நகர கூட முடியலனாலும் அவன் மென்டலி மலை ஏறணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருந்தான். இப்படிதான் கடந்த 5 வருஷமா ஒரு நாள் கூட விடாம டேம் ஹோ மவுண்ட் யூஹாவை ஏறினான். இப்படி இந்த 5 வருஷத்துல நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோ இப்படி இந்த மலையை ஏறி இறங்குறதுனால நம்ம ஹீரோ கொஞ்சம் மசில் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம ஹீரோவும்
மாஸ்டர் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் திரும்பி மலை ஏறிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் நீ மன்னிப்பு சொல்றதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை இப்படி நீ டெய்லி ஏறிக்கிட்டு இருக்கனால உன்னோட கால் தான் ஹீல் ஆக போறது இல்லை ஏன் இப்படி பிடிவாதமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மாஸ்டர் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட அவரும் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பக்கத்துல வரவும் நம்ம ஹீரோக்கு அவர் கால் பிடிச்சு விடுறாரு இல்ல எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நகராத அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கால் பிடிச்சு விடுறாரு இப்போ அவர் நம்ம ஹீரோவை பார்த்து உனக்கு இப்போ டைட்டா இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையுமே நீ மசாஜ் பண்ணி ஃப்ரீ பண்ணலேனா பின்னாடி உனக்கு தான் பிரச்சனை இதை வச்சு தான் நீ ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு அவரும் நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் சும்மா சும்மா மன்னிப்பு கேட்காத அப்படின்னு நான் உன்னை வெறும் ஸ்டூடெண்டா மட்டும் பார்க்கல நான் உன்னை அதுக்கு மேலே தான் பார்க்குறேன் அப்போ நீ என்ன பிரிச்சு பார்க்குறியா அப்படின்னு அவர் நம்ம ஹீரோ பார்த்துக்க நம்ம ஹீரோவும் நான் அதை மீன் பண்ணி சொல்ல வரேன் மவுண்ட் யோகாவை ஏறுறது என்னோட பிடிவாதத்தினால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ்லயும் மவுண்ட் யோகா தற்காப்பு கலைகள்ல மற்ற எல்லாத்தையும் விட கால்கள் தான் முக்கியமான பங்களிக்குது இந்த மாதிரி வித்தியாசமான மலைகள்ல இருக்கிற சீடர்கள் இந்த டெக்னிக்கை கத்துக்கிறதுக்காக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குகும்போவை தான் கற்றுக் கொடுப்பாங்க இந்த குகும்போ அப்படிங்கிற டெக்னிக் என்னன்னா ரொம்ப கஷ்டமான காலை பயன்படுத்தி பண்ற டெக்னிக் இந்த டெக்னிக்கை கத்துக்கிறதுக்காக பல திறமையான சீடர்களே முயற்சி பண்ணியும் அவங்களாலே கத்துக்க முடியல அண்ட் டேம்ஹோ இந்த மலையில எத்தனை வாட்டி ஏறி இறங்கினாலும் அவனோட காலில் இருக்கிற மசில்ஸ் கண்டிப்பா ஸ்ட்ராங் தான் ஆக போகுது ஆனா இந்த காலை வச்சுக்கிட்டு குகிம்போ டெக்னிக்கை கத்துக்கிறது சாத்தியமில்ல அப்படின்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல சொல்ல நம்ம ஹீரோவும் போதும் போதும் என் கால் நல்லா ஆயிட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்ல அதுக்கு மாஸ்டரும் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம ஹீரோவும் நான் இப்போ ரிலாக்ஸா ஃபீல் பண்றேன் விடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு அவருமே விடுறாரு அவருமே நம்ம ஹீரோ பார்த்து டேம் ஹோ அப்படின்னு எது சொல்ல வரவும் சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல நான் எத்தனையோ பேர்கிட்ட ஒரு மனுஷனுக்கு கடினமான இதயம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனா உன் கதையில நேச்சராவே என்னோட இதயம் ரொம்ப வலிமையா இருக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் உள்ளதை விதி தான் பார்த்துக்க போகுது அப்படின்னு மாஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் எனக்கு விதி மேல நம்பிக்கை இல்லை மாஸ்டர் ஆனா என் மேல நம்பிக்கை இருக்கு நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அப்புறம் இந்த இடத்துல சாப்டர் 2 முடியுது அண்ட் சாப்டர் 3யோட ஸ்டார்டிங்லேயே இப்போ கொஞ்சம் பேரை தான் காமிக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே ஒருத்தர் பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு உங்க முழு கவனத்தை செலுத்துங்க உங்க பாடி அசைய விடாம பாத்துக்கோங்க அப்படின்னு பயங்கரமா கத்தி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு எப்படி பண்ணணும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாடியில இருக்கிற எல்லா மசிலையுமே யூஸ் பண்ணணும் உங்க பாடியை இப்போ ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டு உங்க உடம்புல இருக்கிற எல்லா ஃபோர்ஸையுமே இப்போ ஒன்னா கேதர் பண்ணி உங்களோட ஃபிஸ்ட்ல கொண்டு வந்து ஒரு பஞ்ச் பண்ணுங்க இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க இருக்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரதை பார்த்துட்டு அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் ஏய் உனக்கு என்ன இங்க வேலை எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் ஒன்னும் உங்களை மீட் பண்ண வரல நான் யாங் போவா பேலஸ்க்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவே இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கேன் அண்ட் அவருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க கண்டிப்பா உனக்கான சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு இப்போ நம்ம ஹீரோவும் யாங் போவா பேலஸ்க்கு தான் போயிட்டு இருக்கான் ஏன்னா இந்த யாங் போவா பேலஸ்ல தான் தற்காப்பு கலைகள் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ற லைப்ரரியும் இருக்கு நம்ம ஹீரோவும் இப்போ அந்த லைப்ரரிக்கு தான் வந்திருக்கான் இப்படிதான் நம்ம ஹீரோ இந்த லைப்ரரியில் இருக்கிற புக் எல்லாத்தையுமே படிச்சுதான் மவுண்ட் ஹோவோட தற்காப்பு கலைகள் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருக்கான் ஆனா இங்க இருக்கிற எந்த டெக்னிக்குமே ஒரு நொண்டி கால் இருக்கிறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கிற டெக்னிக் கிடையாது எல்லாமே காலை யூஸ் பண்ணி பண்ற டெக்னிக் தான் பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம பல வருஷமா இதோட பேசிக் மூமெண்ட்டை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோக்கு இதுல ஒரு 4-5 டெக்னிக் தெரியும் பட் இந்த 4-5 டெக்னிக்கும் மற்றவங்களுக்கு வேணா சாதாரண விஷயமா இருக்கலாம் பட் இதுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிம்பிளான டெக்னிக்கா இருந்தாலும் அதை பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னால பெருசா இப்ப பண்ண முடியலனாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம ஹீரோ டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு பார்க்கவும் நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணி ஹான்சுவா மோயாங் அண்ட் யோயாங் நம்ம ஹீரோ இப்ப ஸ்டாப் பண்ணிட்டு நீ திருப்பவும் அந்த யோங்கோவா பேலஸ்க்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரியா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ இப்ப சீனியர்ஸ்க்கு மரியாதை கொடுத்து தலையை பெண்ட் பண்ணி ஆமா இப்பதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம் அப்ப யூனியாங்கும் நம்ம ஹீரோவை பார்த்து உன்னோட கால் இப்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோவும் இல்ல அது பழைய மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதை கேட்டு யோயாங்கும் அப்புறம் எதுக்கு நீ முட்டாள்தனமா உன்னோட மாஸ்டர் மாதிரியே இன்னமும் எதுக்காக தற்காப்பு கலைகளை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க நீ இதை விட்டுட்டு உன்னோட மாஸ்டர் மாதிரியே ஒரு ஈஸியான பாதையை சூஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்கவும் இதை கேட்டு நம்ம ஹீரோவும் உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி நீங்க சொன்ன அந்த பாதை ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா நீங்க தற்காப்பு கலைகளை பயிற்சி பண்றதை நிறுத்திட்டு அந்த பாதையிலே பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் இதை கேட்டு அவனை கோவமாயிட்டு நீ இப்ப என்ன சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோட சட்டையை பிடிக்கவும் யோயாங் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வந்தவனும் கத்தவும் பொழைச்சு போ அப்படின்னு இப்ப அவனுமே நம்ம ஹீரோ விடுறான் நம்ம ஹீரோவும் நான் அப்படி சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்ப ஹான்ஸோவும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ அவங்க பேசுனதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத அவங்க ஏதோ மேல இருக்கிற அக்கறையில தான் பேசிட்டாங்க சோ அவங்களுக்கு பதிலா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் உனக்கு தற்காப்பு கலைகளை கத்துக்கிறதுல உனக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீ எப்ப வேணாவா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஹான்ஸோவா சொல்லவும் நம்ம ஹீரோவுமே இப்ப தலையை குனிஞ்சிட்டு நீங்க இப்படி சொன்னதுக்கே ரொம்ப நன்றி சீனியர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே பங்கிருந்து கிளம்புறோம் அப்ப மூயாங்கும் நீ அப்படி அவங்க கிட்ட பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு யூயாங்கும் இப்படி எல்லாம் பேசினாதான் அவனுக்கு கொஞ்சமாவது என்கரேஜ்மெண்டா இருக்கும் அப்ப இப்படி பண்ணாதான் அவன் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோயாங்குமே நம்ம ஹீரோவை பாக்குறோம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறப்ப மனசுக்குள்ளேயே உண்மையை சொல்லணும்னா
தற்காப்பு கலைகள் எல்லாத்தையுமே கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா கால்கள் தான் முக்கியம். நான் என்னதான் இது இல்ல அப்படின்னு மறுத்தாலும் பட் இதுதான் உண்மை. ஆனா நான் கண்டிப்பா கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்ப போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு மாஸ்டருமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு லைட்டா சிரிச்சிட்டு இவனோட மனசு பாறைகளால கட்டப்பட்டதா இருக்கு. இதெல்லாமே ஒரு நாள் மாறும் அப்படின்னு நம்புறேன். எல்லாரோட பார்வையும் பொய் அப்படிங்கறத அவன் நிரூபிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டருமே இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இந்த இடத்துல சாப்டர் 3 முடியுது. இப்ப சாப்டர் 4ஓட ஸ்டார்டிங்லயே இப்ப ஒரு வீட்டை தான் காமிக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மாஸ்டருமே இப்ப ப்ரே பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. மாஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவை மாஸ்டரை பார்த்து ஒரு ஸ்டூடெண்டா நான் உங்களுக்கு சில விஷயம் பண்ணி ஆகணும். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன கண்டுபிடிக்கலனா இந்த டேம்போ அப்படின்னு இந்த உலகத்துல யாரும் வந்திருக்க மாட்டாங்க. நீங்க எனக்கு வெறும் மாஸ்டர் மட்டும் கிடையாது, அதையும் தாண்டின ஒரு உறவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செலஃப் அதுக்கு மாஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து அப்பனா உனக்கு இப்ப தற்காப்பு கலைகளை மாஸ்டர் பண்றதுக்கான ஆசை வந்துருச்சா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவா ஆமா அப்படின்னு சொல்ல அதுக்கு மாஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து என்னோட குரு யாருன்னு உனக்கு தெரியுமா? ஜாங் யாங். அவர் தான் என்னோட மாஸ்டர். அவர் தற்காப்பு கலைகளோட லெஜண்ட்னு கூட சொல்லலாம். அவரோட டேலண்ட் எல்லாமே வானத்தையும் பூமியும் இணைக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்த பக்கம் எனக்குன்னு எந்த டேலண்ட்டும் கிடையாது. ஆனா என்னையும் ஒரு ஆளா மதிச்சு அவர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. இப்படி என்னோட கதையை பத்தி பேசிக்கிட்டே போலாம். இப்போ உன்னோட கதையை பத்தி பார்க்கலாம். என்னோட மாஸ்டர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா இந்த மவுண்ட் ஹுவாவுக்கு தற்காப்பு கலைகள்ல வலிமையா இருக்கிற ஒருத்தவங்களை விட மனசளவுல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஆள் தான் தேவை அப்படின்னு என்னோட மாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஹுவா தற்காப்பு கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்காக ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு என்னோட மாஸ்டர் ஆசைப்பட்டாரு. அந்த ஒரு ஆள் நானா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. பட் அதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்லை. ஏன்னா நான் அதுக்கு தகுதியும் இல்லை. நான் அதுக்கப்புறமா தற்காப்பு கலைகளை பயன்படுத்துறதை நிறுத்திட்டு உண்மையிலே மனசளவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறவனை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படிதான் உன்னை சூஸ் பண்ணி இப்ப ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சேன். பட் ஆனா அவசர காலங்கள்ல மவுண்ட் ஹுவால கத்து கொடுக்குற எல்லா தற்காப்பு கலைகளையுமே நீ கத்துக்கணும் அப்படின்னா இந்த புக்ல எல்லா தற்காப்பு கலைகளை பத்தியுமே இருக்கு. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் எல்லா தற்காப்பு கலைகளை பத்தியுமே போட்டிருக்கா அப்படின்னு ஷாக் ஆகும். அதுக்கு மாஸ்டரும் இப்ப வேணா என்னோட தற்காப்பு கலைகளை என்னால பயன்படுத்த முடியாம போயிருந்திருக்கலாம். பட் நான் புத்தகங்களை சேகரிக்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் இந்த புக்கை நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் இந்த புக்ல எப்படி இந்த டெக்னிக் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணும் அப்படின்னு தெளிவா போட்டிருக்கு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா மவுண்ட் ஹுவாவோட தற்காப்பு கலைகள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அப்புறம் இந்த தற்காப்பு கலைகளை நீ முழுசா பயன்படுத்தணும்னா கண்டிப்பா உன் கால்கள் தேவை அப்படின்னு மாஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் எனக்கு புரியுது மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஆனா கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு மாஸ்டரும் நான் அவனை கண்டிப்பா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்து நம்ம ஹீரோ கையில கொடுக்கவும் நம்ம ஹீரோவும் ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படின்னு சொல்லவும் இப்ப மாஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து இந்த புக்ல தான் மவுண்ட் ஹுவா பல தலைமுறைகளை கடந்து வந்த பாதை இருக்கு. இதை பிரசன்ட்ல இருக்கிற சாதாரண மக்களால கத்துக்க முடியலனாலும் உன்னால முடியும், நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்லவும் நம்ம ஹீரோவை இப்ப அந்த புக்கை படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம ஹீரோ அந்த புக்ல போட்டிருக்க மாதிரி பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கவும் ஒரு ஆள் நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கு வந்துட்டு இங்க நீ ஜாலியா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும் அதுக்கு நம்ம ஹீரோவை இப்போ நான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அவன் நம்ம ஹீரோவோட காலை பார்த்துட்டு உன் கால் இன்னும் அப்படிதான் இருக்கா, இன்னும் ஏன் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு லைட்டா சிரிச்சுட்டு ஒரு ஊர்ல ஒரு நாய் இருந்துச்சா அந்த நாயால ஓட முடியாதான் அப்படின்னு அவன் நம்ம ஹீரோவை இன்டெரக்டா கலாச்சிட்டு இருக்கவும் பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் உன்னை ஜிம்போ பேலஸ்க்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்லவும் நம்ம ஹீரோவும் ஓ ஜிம்போ பேலஸா அப்படின்னு நம்ம ஹீரோனை பார்த்து முறைச்சிட்டு சரி போலாம் அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ ஜிம்போ பேலஸ்க்கு தான் வந்திருக்கான். அங்க ட்ரைனிங் எடுக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ வரத்தை பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான், இவனை யாரு கூப்பிட்டது அப்படின்னு அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோ போட்டு கலாச்சிட்டு இருக்கவும் இப்ப அந்த இடத்தோட ஹெட் அந்த இடத்துக்கு வர அவரும் உங்க எல்லாருமே பார்த்ததுல சந்தோஷம், அப்புறம் எதுக்காக நீங்க எல்லாருமே இப்ப ஒன்னா கூடி இருக்கீங்க அப்படின்னா நான் இங்க இருக்கிற ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்குமே நான் ட்ரைனிங் கொடுக்க போறேன். தான் நம்ம கிளானோட சக்சஸரா இருப்பான். அப்புறம் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேர்ந்தவங்க செகண்ட் கிளாஸ் சேர்ந்தவங்க அப்புறம் வேற கிளான சேர்ந்தவங்க கூட இருக்கலாம். நான் இவங்கள ஒரே ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப ரேரான டெக்னிக் சொல்லி தரப்போறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு வேற கிளான சேர்ந்தவங்க கூட இவரோட சக்சஸர் ஆக முடியுமா, அப்பனா என்னாலே முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கவும் இப்ப எல்லாரும் யோசிச்சதெல்லாம் போதும், இப்ப எல்லாருக்குமே தனித்தனியா போட்டி வச்சு அதுல ஜெயிக்கிற பெஸ்ட் ஆஃப் தி ஒன் தான் நான் செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னு போட்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப போட்டி ஆரம்பிக்குது. இப்ப ஃபைட் பண்றதுக்காக 2 பேர் தான் ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்காங்க. இப்ப அவங்களுமே பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச தற்காப்பு கலைகள் எல்லாம் பயங்கரமா யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டவன ஸ்குவாட வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க, பிளாக் ஷர்ட் போட்டவன் டக்குன்னு அதை டாச் பண்ணிட்டு ஒரே பஞ்ச்ல டக்குன்னு அவனோட கதையை முடிச்சு அதுல வின் பண்றான். இப்ப அடுத்ததா ஃபைட் பண்றதுக்காக ஒரு பொண்ணு வந்து பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இன்னொரு ஆளும் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியோ ஒரு வழியா அந்த பொண்ணுமே அந்த ஃபைட்ல வின் பண்றா. அண்ட் அடுத்து நம்ம ஹீரோட ஃபைட் தான் அப்படின்னு எல்லாருமே நம்ம ஹீரோட ஃபைட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த இடத்தோட ஹெட் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்பதான் நீ இந்த இடத்துக்கு வந்ததை நான் கேள்விப்பட்டேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்த பையன் நீ தானே அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவா ஆமா அப்படின்னு சொல்லவும் அவரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நீ இந்த இடத்துல திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஹீரோவும் ஆனா எதுக்காக அப்படின்னு கேட்கவும் நீ என்னோட ஸ்டூடெண்ட் ஆகணும்னா அட்லீஸ்ட் உனக்கு உன்னோட கால்களாவது ஒழுங்கா இருந்திருக்கணும், உன்னால இப்ப நிக்க கூட முடியாது அப்படின்னு அவர் சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் தற்காப்பு கலைகளை கத்துக்கிறதே நிறுத்த சொல்றீங்களா அப்படின்னு கேட்கவும் அதுக்கப்புறம் ஆமா அப்படின்னு கத்திட்டு நீ ஆல்ரெடி உன்னோட லிமிட்டை ரீச் பண்ணிட்ட,
பண்ணிட்ட. இதுக்கப்புறம் போனா உனக்கே கண்டிப்பா புரிஞ்சிடும். அதனால தான் சொல்றேன், உன்னோட பாதையை மாத்திட்டு வேற வழியில போ அப்படின்னு அவர் சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஹீரோவும், அட்லீஸ்ட் நீங்களாவது என்ன வேற வழியில ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு ஆசைப்பட்டேன். பட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நீ தோத்து போனாதான் அடங்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கத்துறாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு இன்னொரு ஆளுக்கு தான் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படியே ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணி இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கவும், இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோட மாஸ்டர் தான் காமிக்கிறாங்க. அவருமே நம்ம ஹீரோக்காக மருந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வந்து, நம்ம ஹீரோ பயங்கரமா அடி வாங்கிட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்கும். மாஸ்டருமே இந்த மருந்தை சாப்பிடு, இப்படி என்ன தனியா விட்டுட்டு போயிட பாத்தியா அப்படின்னு சொல்லி மாஸ்டருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு, டேம்ஹோ நீ இந்த போட்டியில ஜெயிக்கலனா கூட அட்லீஸ்ட் நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டருமே நம்ம ஹீரோக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்கவும், ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஃபைட்ல நம்ம ஹீரோ என்னதான் நல்லா ஃபைட் பண்ண ட்ரை பண்ண, நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணவும் பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவன் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோக்கு என்னதான் பயங்கரமா ரத்தம் வந்தாலும் பட் நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணாமலேயே பயங்கரமா அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு ரத்த வெள்ளத்துல நின்னுகிட்டு இருக்கவும், இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற ஹெட் அப்படியே ஃபைட்டே ஸ்டாப் பண்ணப்போ, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அப்படியே கிவ் அப் பண்ணாமலே மயங்கி போறான். அதுக்கு மாஸ்டருமே நம்ம ஹீரோட உடம்பு ரெக்கவரி ஆகிறதுக்காக நிறைய மலைகளுக்கு மேல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு மூலிகைகள் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோக்கு மருந்தா கொடுக்கவும், அதை சாப்பிட்டு தான் நம்ம ஹீரோ ரெக்கவரி ஆயிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சின்ன சின்ன மெடிடேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். இப்படியே நாட்கள் பார்க்கவும் நம்ம ஹீரோ இப்போ ஒரு வழியா ரெக்கவரி ஆகிறான். நீ இப்போ எப்படி இருக்க ஓகேவா அப்படின்னு மாஸ்டர் கேட்கவும், நான் இப்போ நல்லா இருக்கேன், என் பாடியால இப்போ மூவ் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ எப்போ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் மாஸ்டர் அப்படின்னு கேட்கவும், அதுக்கு மாஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து, மவுண்ட் வால சொல்லி கொடுக்குற டெக்னிக் எதுவுமே உனக்கு செட் ஆகல, அப்புறம் இங்க இருக்க எல்லாருமே உன்னை எதிர்க்கிறாங்க, பட் நான் அதுக்காக நான் இதை நான் சொல்லல, உனக்கான தற்காப்பு கலைகளை நீனே தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டருமே உனக்கான புது டெக்னிக்கை நீயே உருவாக்கு, அதுக்கப்புறம் இங்க இருக்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு நான் முட்டாள் இல்ல அப்படின்னு காமி அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டருமே நம்ம ஹீரோவை பார்த்து, உன்னோட கால்களை வச்சு உன்னால தற்காப்பு கலைகளை பயன்படுத்த முடியாம இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும், இந்த பாறைகளை எடுத்துக்கோ, இது எல்லாத்தையுமே நான் செவர் மாதிரி அடிக்க வச்சா எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப வலிமையானது போல இருக்கும், இது உன்னோட எதிரிகளா நீ கற்பனை பண்ணிக்கோ, இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும், நான் அவங்க எல்லாருமே என்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு கிரஸ் பண்ணி தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னோட ஆன்சர் தப்பு அப்படின்னு சொல்லி மாஸ்டருமே ஒரு சின்ன மரக்கட்டையை எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் அவரோட விரல வச்சு அதுக்கு ஒரு ஸ்பீடான ஃபோர்ஸை கொடுக்கும். இந்த சின்ன மரக்கட்டை அந்த மொத்த பாறை சிவருமே உடச்சுக்கிட்டு போச்சு. நீ தப்பான ஆன்சர் சொல்லியிருக்க, இதுக்கான கரெக்டான ஆன்சர் அது ஸ்பீடு மட்டும்தான். மற்றவங்களுக்கு வேணா அவங்களோட கால் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், உனக்கு உன்னோட கையை நீ ஸ்ட்ராங்கா மாத்தி உன்னோட ஃபிஸ்ட் பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கு ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா அது உன்னோட புது தற்காப்பு கலைகளா மாறிடும். ஆனா இதை நீ கடினமா பயிற்சி பண்ணணும் அப்படின்னு மாஸ்டருமே இப்ப நம்ம ஹீரோவுக்கு புது டெக்னிக் தான் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவருமே பாறையில போயிட்டு ஒரு ரெட் கலர் ரவுண்ட் மாதிரி போடவும் நம்ம ஹீரோவும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஷாக்லயே பாத்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு மாஸ்டரும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு அரக்கன்னு அழைக்கப்பட்ட உகிம்பே தான் அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சான். அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஒரு கிக் பண்ணா கூட ஒரு மலையை சுக்குநூறா வடையும் அப்படி ரூமர்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. உகிம்பியோட சில செயல்களை பார்த்து காங்கோவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதனால காங்கோவுக்கு உகிம்பி முதல் எதிரியானா. அந்த நேரத்துல எக்கச்சக்கமான தற்காப்பு கலை கலைஞர்கள் காங்கோ கூட சேர்ந்து உகிம்பியை பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா உகிம்பி எல்லாரையுமே தோக்கடிச்சு அந்த பிரச்சனைக்கு அப்புறமா அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் வெளில வந்து யாரும் பார்த்ததில்ல அப்படின்னு மாஸ்டருமே நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் மாஸ்டரும் ஒரு கோடு போட்டுட்டு, அப்புறம் உன்னோட அசைன்மெண்ட் இப்ப என்னன்னா, நான் இந்த பாறையில மார்க் பண்ணிருக்கிற இடத்துல நீ கரெக்டா பஞ்ச் பண்ணி அந்த பாறையை சுக்குநூறாக்கணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அவ்வளவுதானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு மாஸ்டருமே, நான் போட்டிருக்க இந்த கோடுல இருந்து ஜம்ப் பண்ணி தான் நீ அந்த பாறையை உடைக்கணும் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோமே இதை பார்த்துட்டு, இது எப்படி 20 மீட்டர் இருக்குமே, 20 மீட்டர் எப்படி ஒரு காலை வச்சு ஜம்ப் பண்ணி உடைக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக்கா. மாஸ்டரும் இந்த கோட்ல இருந்து நீ கொஞ்சம் கூட நகரக்கூடாது, அப்புறம் எனக்கு புரியுது இது கஷ்டம் அப்படின்னு, பட் இது ஒன்னால முடியும் அப்படின்னு சொல்லி மாஸ்டருமே இப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கத்தவும் நம்ம ஹீரோ இப்ப ஓடி வந்து அந்த லைன்ல இருந்து இப்ப ஜம்ப் பண்ணி ஃபர்ஸ்ட் அவ்வளவு தூரம் போக முடியுமா அப்படின்னு செக் பண்றான். இப்ப நம்ம ஹீரோவால இப்ப அவ்வளவு தூரம் போக முடியுது. நம்ம ஹீரோவை திரும்ப திரும்ப ஜம்ப் பண்ணி அந்த பாறையில பஞ்ச் பண்ணி இப்ப ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவால இப்ப கரெக்டா பஞ்ச் பண்ண முடிஞ்சாலும் பட் நம்ம ஹீரோவால இப்ப ஃபோர்ஸா பஞ்ச் பண்ண முடியல. இப்படியே கொஞ்ச நாட்கள் பார்க்கவும் நம்ம ஹீரோ இப்ப வேற லெவல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோ ஓடி வந்து வேகமா ஒரு பஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பஞ்ச் பண்ணவும் நம்ம ஹீரோட கையில இருந்து இப்ப பயங்கரமா ரத்தம் வருது. இப்ப நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ண இடத்துல ஒரு பயங்கரமான ஃபிளாஷ் மாதிரி கிரியேட் ஆகுது. அவ்வளவுதானே அந்த பாறை உடஞ்சிடுச்சா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும் அப்படியே இந்த சாப்டர் 10 முடியுது. அண்ட் இந்த மான்வால நிறைய சாப்டர்ஸ்ல தேவையில்லாத டீடைலிங் கொடுத்துருக்கிறதுனால நான் அதை மட்டும் லைட்டா ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அதை படிக்கிறப்ப எனக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையுமே நான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வீடியோல இப்ப நான் ஃபர்ஸ்ட் 10 சாப்டர் கவர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மான்வால எக்கச்சக்கமான கேரக்டர்ஸோட நேம் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால நான் முக்கியமான கேரக்டர்ஸோட நேம் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அண்ட் என்னோட வாய்ஸ் எங்கேயாச்சும் பிரேக் ஆனிச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மான்வாவை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு இந்த மான்வாவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன், நிறைய பேர் பார்த்தா கண்டிப்பா எனக்கு வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.